வணக்கம். வெல்கம் பேக் டு A1 கேமிங் சேனல். இது வந்து நம்மளோட புது சேனல். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம போடுறோம், சும்மா ஷார்ட்டாக லோன் உல்ஃபில் போட்டுடலான்ட்டு நம்ம லோன் உல்ஃப் போட்டு வந்துட்டோம். ஆப்போனண்ட்டில் வந்து ஒரு ஹீரோயிக் பிளேயரு. என்ன அப்போ நீ மட்டும் என்ன பிரான்ஸ் பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஹீரோய்க்கு தான். ஆனால் எவ்வளோ சாமி டஃப்பு மேலே டஃப்பாக கொடுத்தாங்க ஆப்போனன்ட் பிளேயர். பாருங்கள் இப்போது ஹெட்டு வைப்பேன் சோனியா. எப்பா சோனியா முதல்ல அந்த கேரக்டரை பேன் பண்ணி தொலைங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹெட்டு வச்சா அந்த சோனியா வந்துடுது. அதுக்கப்புறம் நம்மளை அடித்து முடிச்சு விட்டுறாங்க. குளோவால் ஸ்விட்ச் பண்ணலான்னு பார்த்தா குளோவாலும் ஸ்விட்ச் ஆக மாட்டேங்குது. கடுப்பாயிட்டேங்க, வெறுத்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்த்தா அந்த அம்மா பாருங்கள் இப்போ என்ன பண்ணுன்னு அங்கே பாருங்கள் தேடிட்டுருக்கு. நம்மளை தான் தேடி நான் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கேன். வா. ஐயோ, இப்போ பாருங்க க்ளோவல் போட்டுருச்சு. ஸ்கைலர் போட்டால் சைடில் ஒடியாந்துருச்சு. இப்போ பாருங்கள் அழுத்தி புடின்னு அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்ருங்க. கைஸ், சைடில் நாய்ஸ் கேட்டுருந்துன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை கரெக்ட் பண்ண பார்த்துக்கலாம். கெஸ் ரவுண்ட் 3 நம்ம வந்து M10ம் ABCD கன்னும் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா சைடு எப்படியே போகக்குள்ளே அடித்து முடிச்சுடலான்னு நினச்சா அந்தம்மா ஓடிடும் சர்ன்னு. பாருங்கள், மறைந்திருந்து தாக்குதல். இந்த குரங்கு வித்தியெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அண்ட் நம்ம சேனல் வந்து கேமிங், அப்புறம் vlog, அப்புறம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். கைஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை தட்டினா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும். அதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும்னு சொன்னாங்க கைஸ். அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. எங்க அப்பத்தான் ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். இப்போ பாருங்கள், M10 எடுத்து முடிச்சுடலாம், ஒன் டேப் அடித்து முடிச்சுடலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஓடிடுச்சு. அது அழுத்தி புட்றா வேலைக்காகலான்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி மண்டை எடிய வச்சு சாத்துன்னு சாத்தி விட்டோம். இப்போ எதுக்கிட்ட க்ளோவில் போட்டு உட்கார்ற அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் போயிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் போட்டால் தான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர்னு நம்புவாங்க. அதனால தான் நம்ம க்ளோவில் போட்டு உட்காந்து எழுந்திரிச்சோம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் ABCD வச்சு முடிச்சுடலான்னு நினச்சா அதுக்குள்ளே ஓடிடுச்சு பைப்புள்ள. சிக்க மாட்டேங்குதே. இப்போ பாருங்கள், M10 வச்சு அழுத்தி பூடி அப்படின்னு பார்த்தா க்ளோவால் போடுது. இப்போ பாருங்கள், நம்மளும் க்ளோவால் போட்டு அதுக்குள்ளே சைலேடி வந்துடுச்சு. இப்போ அழுத்தி போடுறா அப்படின்னு பார்த்தா திருப்பி க்ளோவால். பாப்பா மீண்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சைடில் வருதா அழுத்தி பூட்டி நான் ஓடிடுவேன், கையிலலாம் சிக்க மாட்டேன்னு ஓடுது. இப்போ பாருங்கள், சைடில் வரும், அப்படியே ஏறி முடிச்சு விட்டாச்சு. இப்போ 2-2 மேட்ச் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், 5th ரவுண்டு. அந்த அம்மா ஸ்கேரும் UMPயும் எடுத்துரும். என்ன ஸ்கேரு காட்டுறியா அப்படின்னு நான் என் மைண்ட் வாய்ஸ் போச்சுங்க ஒரு பக்கம். டக்கு சக்கு தின் சக்க டக்கு தின் திங் 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 டக்கு சிக்க டக்கு தும் டக்கு சிக்க டக்கு தும் 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 தும். என்னடா பாட்டெல்லாம் பாடுற அப்படின்னு உங்கள் வாய்ஸ் மைண்டில் போகும். தோத்துட்டு ஆப்போசிங்கிற மாதிரி நான் தோத்துட்டு பாட்டு பாடிட்டுருக்கேன். ஆமாங்க, நான் இந்த மேட்ச் தோட்டோம். இந்த மேட்ச்னால் இந்த ரவுண்டில் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே தோட்டோம். எனக்கு கடைசியில் ஒரு சம்பவம் ஆயிருக்கும் பாருங்க. எப்பப்பப்பா அந்த சோனியா கேரக்டரை வச்சு வெறுத்துட்டேங்க சாமி. பாருங்கள், பிரைட்னஸ் வச்சுருப்பேன். ஏன்னு தெரில, என் ஃபோன் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சா லேக் ஆகுது. அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து அதுக்கும் வீடியோ போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அழுத்தி போடுறா கைப்பில் அப்படின்னு பார்த்தா எனக்கே அழுத்தி பிடியா இருறா, நான் உனக்கு மேலே அழுத்தி போடுறேன், நான் நம்ம அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்ருச்சுங்க. 7th ரவுண்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருப்போம் பாருங்கள், வேற மாதிரி தரமாக இருக்கும். பிசன் எடுத்துட்டோமா, கையில் வச்சிட்டோமா. பாருங்கள், நம்ம மேலே ஏறி போயிட்டோமா, எடுத்து டஸ்டிக்கில் கையில் வச்சிட்டோமா. நம்ம அழகாக மண்டை காட்டுதா,
வேணாம் இப்போ பாருங்க அடிச்சிட்டான் சோனியா. ஏம்மா சோனியா உன்னை எம்மா கண்டுபிடிச்சான்? ஏன்டா கருணாக்காரங்க அதை தயவு செஞ்சு பேன் பண்ணி விடுங்களேடா. எல்லா எஃப்எஃப் பிளேயருக்கும் மண்டை காயுது அந்த அம்மாவை வச்சுட்டு. ஏகாக்கா நீ கம்மனு பாருங்க காக்காக்கே போறீங்களா அந்த சோனியா கேரக்டர் பற்றி. ஆமாம் அதை போய் ஃப்ரீ ஃபயர் விளையாடுச்சு தெரில. இப்போ பாருங்க இப்போ தான் இதே மாதிரி முடிச்சுடலான்னு பார்த்தா இப்போ ஒரு சம்பவம் ஆகும் பாருங்க. பாருங்க அடிச்சிட்டோமா? இப்போ நம்ம அடிப்போம் பாருங்க. அடிச்சிட்டோம் போச்சு. இதான் வெறுத்துட்டேங்க சாமி. ஒரு மனுஷன் உட்கார்ந்து கூட தெரியாம குதிச்சு விளையாடுறியா நீ? சாரி கவனிக்கல வாட்ச்மேன். எது வாட்ச்மேனா? ஏன்னா தோத்தாலும் மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, அந்த என்ஜாயிங்காக தான் இருந்தது. ஓகே நீ வீடியோ முடிச்சிடலான்ட்டு நம்ம வீடியோ முடிச்சுடுவோம். ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் புது வீடியோஸ்